சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க 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 சொல்லுங்க. டூட் சொல்லுங்க, இப்போ உங்க கல்யாணத்துக்கு வந்து என்ன மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கணும்னா? ஏன்னா எப்பவுமே நார்மலாக இந்த கப் அண்ட் சாசர், இந்த வால் கிளாக் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் வந்து டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தேவையான பொருட்கள் என்ன மாதிரி கேட்கலாம்? ஒரு கேஸ் பீர் எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். ஏன் ஜாதி ராஜா நீ ஏன் ஜாதி? அட போவீங்களா? இந்த கிஃப்ட் மாதிரி வேணும்னு சொன்னால் கல்யாணத்துக்கு வந்தால் போதும் ஃபஸ்ட்டு. இப்போல்லாம் ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. வாட்ஸ்அப்பில் 100 ரூபா அமிச்சா அந்த பழைய ஜோக்கு மாதிரி, நீ எனக்கு வாட்ஸ்அப்பில் பத்திரிக்கை அமிச்ச, நான் வாட்ஸ்அப்பில் 100 ரூபா வச்சுறேன். அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வந்தால் மட்டும் போதும். டூட் சொல்லுங்க, உங்களோட கல்யாணத்தில் வந்து என்ன மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு? எனக்கு வந்து எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணினா போதும். என்ன மஞ்சாரிசியா? ஆமா கொண்டா. ஓ என்னது? ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். இங்க வீசிருக்கேன்ல, நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து விழும். அவங்கள புடிச்சுக்க சொல்லு. ஃபாரின் ட்ரிப்க்கு ஏதாச்சும் டிக்கெட் போட்டு கொடுக்க சொல்ல, தென் ஷாப்பிங்க்கு ஏதாச்சும் டோக்கன் கொடுக்க சொல்லலாம். அதெல்லாம் கொடுத்தா நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்கே மட்டும் வேண்டாம். ஸோ அது மாதிரி ஹஸ்கி இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டாக்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் வீட்டில் வளர்க்குறதுக்கு? ஆமாம், நான் வளர்க்கறதுக்கு. அப்புறம் ஃபிஷ் டேங்க்கு, டேங்க், அப்புறம் இதெல்லாம் வளர்க்கறதுக்கு ஒரு வீடும் வாங்கி கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். டேய் சொல்லிட்டாள்டா. அவன் என்ன கேக்குறா தெரியுமா? என்ன? போன் வேணுமா, கார் வேணுமா, லாரி வேணுமா? ஸோ கடைசி வரைக்கும் வந்து நீ எதுவும் வந்து அது நான் ஃபியூச்சரில் வந்து அதெல்லாம் பார்த்து பராமரிச்சு அதெல்லாம் பார்த்துப்பேன். ஓ, நீங்கள் அந்த வேலைகள் நீங்கள் செஞ்சுக்கிறீங்க, வாங்கி மட்டும் தரணும். டூட் சொல்லுங்க, பேசிக்லி தெரியுது உங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னு தெரியுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி கிஃப்ட் கொடுத்தாங்க? பட் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்க? எனக்கு வந்து ஃபோட்டோ ஃப்ரேம், அப்புறம் கேண்டில் லைட்டு அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. லைக் மொய்லாம் நிறைய வந்துச்சு. அதை விட டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் யோசிங்க இனிமேல் யாருக்குமே கொடுக்க போகும்போது. லைக் ஃபாரின் ட்ரிப்பு, இல்லை ஒரு ரெசார்ட்டில் ஒரு நாள் 1 டே. அவங்க போடுற பில்லெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மொக்க கிஃப்ட் கொடுக்காதீங்க அப்படின்ட்டு நம்ம டூடே சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு வர வேணா, கரெக்டாக மொய் எழுதிட்டா போதும். நீங்கள் வந்து எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் கூட குத்துலாம். மொய்யினா என்ன? கொடுத்து வாங்குறத. கொடுத்து வாங்கணும்ல. நாம ஒரு கல்யாணத்துக்கு போனோம்னா 5-10 செய்தோம்னா தான் அவன் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்து ஏதாவது செய்வான். போன உடனே இவர் முதல் பந்தியில உட்கார்ந்து மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு பின் கேட்டு வெளியே எகிரி குச்சி ஓடி வீட்டுல வந்து கைகள் அது எப்படி? அது பத்திரிக்கையில் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அலாட் பண்ண என்ன பண்ணலாம்? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அலாட் பண்ணுமாக்கா, பைக் வாங்கலாம். ஓ, இதெல்லாம் வந்து மாமியார் வாங்கி தர மாட்டாங்க. அக்கா வரதட்சணை குடும்பம்லாம் பண்ணக்கூடாதுக்கா. கடந்த 40 வருஷமா இல்ல 23 வருஷமா ஒரு திட்டம் போட்டேன். அந்த திட்டத்துடைய விளைவுதான் இந்த புரட்சி திருமணம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்து மொய் செய்ய சொல்வேன். மொய் செய்யணுமா? உங்க தேவைக்கு மொய்யெல்லாம் செய்யணும். நல்லா இருமா, நல்லா இரு. இந்தா என்னுடைய சார்பா மொய் பணம். இதை வச்சுக்கிட்டு நீங்க நல்லா வாடுங்க. காசு வந்துச்சுன்னா நம்ம அதை வச்சு நம்ம தேவையானதை நம்ம வாங்கிக்கலாம். நீங்க சொல்லுங்க டியூட்.